எல்லாருக்கும் வணக்கம். இது மதுரை மீனாட்சி பாகம் 2. பாகம் 1ஓட வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா என்ன தெளிவாக புரியும். போன பாகம் 1 வீடியோலயே நம்ம பேசியிருந்தோம். மீனாட்சியோட கதைக்கும் துர்கையோட கதைக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அவங்க 2 பேரோட கதைகள்ல நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் பேசியிருந்தோம். சில வரலாற்று ஆசிரியர்களால துர்கை கதையோட மறு உருவாக்கம் தான் மீனாட்சி அல்லது மீனாட்சியோட கதை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ முதல்ல நம்ம துர்கையை பத்தி பார்ப்போம். துர்கையோட சிலைகள்லாம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகிஷாசூரனை கொன்னு அவங்க வந்து மகிஷாசூர வர்த்தினி அப்படின்ற ஒரு உருவத்தில் இருக்க மாதிரி தான் துர்கையோட சிலைகள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம சில இடங்கள்ல வந்து சாதாரணமா துர்கை நிக்கிற மாதிரி கூட இருக்கும். அந்த சிலைகள் எல்லாம் எருமத்தலையோட துர்கை நிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஏன் எருமத்தலை அப்படின்னா, அந்த மகிஷம் அப்படின்னா சமஸ்கிருத மொழிப்படி அது எருமை அப்படின்னு அர்த்தம். எருமை உருவம் கொண்ட அரசன் அப்படின்றத மகிஷாசூரன் அப்படின்றத குறிக்கிறாங்க. அதனால இந்த 2 விதமான சிலைகள் தான் துர்கையோட சிலைகளா அறியப்படுது. அண்ட் இந்த சிலைகள் வந்து அதிகமா பார்த்தோம் அப்படின்னா, இல்ல பழமையான சிலைகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாபலிபுரம் பகுதியில நிறைய இருக்கு. அது பல்லவர்கள் ஆண்ட பகுதி அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் பல்லவர்களோட கட்டிடக்கலை பத்தியும் நம்மளுக்கு தெரியும். அதாவது கோயில் கட்டிடக்கலைகள் ரொம்ப பழமையானதா பல்லவர்களோட கருதப்படுது. அது தென்னிந்தியா தாண்டி தெற்காசிய பகுதிகளிலுமே நிறைய இடங்கள்ல பரவி இருக்கு அப்படின்றதும் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பல்லவர்கள் பத்தி பேசுறோம், துர்கை பத்தி பேசுறோம். ஆனா மீனாட்சி மதுரை பாண்டியனோட மகள்ல. அப்போ அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அது நம்ம இன்னும் கொஞ்சம் சுத்தி போக வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டு ஆண்ட மூவேந்தர்கள் அப்படின்னு நம்ம பொதுவா சேர சோழ பாண்டியர்களை சொல்லுவோம். இத அசோக கால கல்வெட்டுல தான் நம்மளுக்கு முதல்ல குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி தென் தமிழகத்துல இந்த மாதிரியான 3 அரசர்கள் ஆடுறாங்க. அவங்க பெயர்கள் சேர சோழர் பாண்டியர் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதுல பாண்டியர்கள் ரொம்ப பழமையானவங்க அப்படின்னும் நம்ம சொல்றோம். ஆனா பாண்டியர்கள் ரொம்ப பழமையானவர்கள் ரொம்ப உறுதியான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா இல்லைனாலும் இலக்கிய சான்றுகள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. குறிப்பா சங்க இலக்கியங்கள் அல்லது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை ஆண்ட பாண்டியர்கள்ன்ற மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் நம்மளுக்கு இருக்கு. சங்கங்களை வந்து பாண்டியர்கள் நிறுவனாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முற்கால பாண்டியர்கள் நம்ம சொல்லப்படுறோம். இதுல சங்கத்தோட தலைவர்களா சிவன் முருகன்லாம் இருந்தாங்க அப்படின்ற கதைகளும் இருக்கு. ஆனா இவங்க சொல்ற புராதன கதைகள் படி மதுரையை சேர்ந்த மீனாட்சியே சிவனை போய் கைலாசத்துல தான் பாக்குறாங்கன்றப்போ அதுக்கு முன்னாடி சிவன் எப்படி மதுரை சங்கத்தின் தலைவர் இருந்திருப்பாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஆனா எல்லா காலத்திலயும் பாண்டியர்களோட தெய்வமா மீனாட்சி தான் இருந்திருக்கு. அண்ட் பாண்டியர்களோட சின்னமா எப்பவுமே மீன் தான் இருந்திருக்கு. பாண்டியர்களை நம்ம முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த இது 2க்கு இடைப்பட்ட காலம் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு வரலாற்று காலமா இருக்கு. அதுதான் சோழ பேரரசு காலம். பேரரசுகளுக்கும் அல்ல அரசுகளுக்கும் மதத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கும். அது நம்ம இன்னைக்கு வரையும் பார்த்துட்டு இருக்கோம். அரசியல்ல அரசும் மதமும் சேர்ந்தா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நம்ம அசோகர் காலத்துக்கே போனோம்னா அசோகரோட பெரும் ஆதரவோட தான் பௌத்த மதம் வந்து இந்தியா முழுவதும் தெற்காசிய நாடுகள் எல்லா இடத்துக்கும் அவரோட ஆதரவுனால தான் அது பரவ முடிஞ்சது. அது ஒரு பெரிய மதமா நிறுவ முடிஞ்சது. அதாவது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட மதமா நிறுவ முடிஞ்சது. அதே மாதிரி குப்த பேரரசு காலத்துலதான் வைணவ மதமும் வளர்ந்துச்சு அப்படின்றதையும் பாக்குறோம். அந்த வைணவ மதத்தோட வளர்ச்சி தான் இப்போ சொல்லப்படுற இந்து மதத்தோட பரவல் வளர்ச்சி அப்படின்றதும் நான் சொல்றோம். அதே மாதிரிதான் சோழ பேரரசு காலத்துல சைவ மதம் அப்படின்றது அவங்க ஆதரவோட வளர்ந்த ஒரு பெரிய மதமா நம்ம பாக்குறோம். ஏன் அரசும் மதமும் இவ்வளவு தூரம் ஒட்டி ஒட்டி வளர்ந்துருக்காங்க அப்படின்னா 2 பேருக்குமே 2 பேரும் தேவை. அதனாலதான் பொதுவா மக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இல்ல நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாப் மென்டாலிட்டி தேவைப்படுது. ஒரு மக்களை வந்து ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம அடைச்சோம் அப்படின்னா தான் அவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க. இல்ல அதுக்கான தலைவர்களோ யார் சொல்றதை கேட்பாங்க. இது நிறைய லெவல்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஜாதி, மதம், ஊர், மாநிலம், நாடு, நடிகர் இந்த மாதிரியான பல தளங்கள்ல இதுக்கான மாப் மென்டாலிட்டி குரூப்பிங்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க சொல்றதை அவங்க கேட்கணும் அப்படின்னா அவங்க அதை முழுசா நம்பணும். அதை நம்புறதுக்கு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. அதைத்தான் அரசும் மதமும் அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் சோழ பேரரசுக்கு சைவ மதம் அப்படின்ற 2 பேரும் இணக்கமா அவங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவங்க 2 பேரும் ஆதரவோட அவங்க 2 பேரும் வளர்ந்ததா நம்ம வரலாறு நெடுக பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த காலத்துலதான் இந்த சைவ மதத்தின் வளர்ச்சியின் மூலியமா தான்
சோழ பேரரசர்களின் ஆதரவு மூலியமா தான் சிவன் மதுரைக்கு வந்தாரு அப்படின்றத நம்பப்படுது. இப்போ இதுக்கான சான்றுகள் இருக்கா, இதுக்கான தரவுகள் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா, இதுக்கும் நம்ம திருவிளையாடல் புராணம் சொல்லி அவங்க எழுதின புராண கதைகளே எடுத்தோம்னா அதுலேயே சில நம்மளுக்கான தேவையான விஷயங்களும் கிடைக்குது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா திருவிளையாடல் புராணம் முழுவதுமாவே சோழ பேரரசுகளோட படையெடுப்புகளை பத்தி நிறைய பேசுறாங்க. அண்ட் குறிப்பா அதுல பாண்டியர்கள் மேல அவங்க நிறைய தடவை படையெடுத்தாங்க அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணப்படுது. ஒவ்வொரு தடவை அவங்க படையெடுக்கும் போதும் சிவன் தான் வந்து பாண்டியர்களை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுது. அப்போ பெரிய கோயில் கட்டி சிவனுக்காக கோயில் கட்டி சிவன் தலைவனா இருக்கும் சைவ மதத்தை வளர்த்த சோழர்களுக்கு எதிராக சிவன் நின்று பாண்டியர்களை ஏன் காப்பாத்தினாரு அப்படின்ற கேள்வியும் எழுது. இது எல்லாமே அவங்க கதைகள்ல இருக்க கூறுகள் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அவங்க குறிப்பிட்டிருக்கபடியே சோழர்கள் தான் பாண்டியர்கள் மேல நிறைய படையெடுத்திருக்காங்க. பாண்டியர்கள் ரொம்ப சோழர்கள் மேல படையெடுக்கல. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது யார் வலிமையானவங்க அண்ட் யார் சொன்னா யாரு கேட்கிற நிலைமையில இருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இந்த படையெடுப்புகளின் காரணமாக அங்க ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பாண்டியர்களோட கடவுளான பலாயிரம் ஆண்டுகளாக பாண்டியர்கள் வணங்கின கடவுளான மீனாட்சி அப்படியே வச்சுக்கிட்டு சைவ மதத்தின் கடவுள் சோழ பேரரசு ஆதரவோட இருக்க சைவ மதத்தின் கடவுளான சிவன் மதுரைக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக சிவனுக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அரசியல் முடிவை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது அவ்வளவு எளிதாக இருந்திருக்காது. அப்ப இதுக்கு ஒரு கதை தேவைப்பட்டிருக்கும். அந்த கதை தான் துர்கையோட கதையா மறு உருவாக்கமா மீனாட்சியா ஒரு கதையா புது கதையை உருவாக்கி எல்லா பார்வதியோட அவதாரங்களோட கதையா இருக்கிற மாதிரி அவங்க சிவனை போய் கண்டு அவங்களை கல்யாணம் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணி அவங்க மதுரை கூட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இது முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டியர்களுக்கு நிறைய லாபம் தான். அவங்க வணங்கின கடவுளான மீனாட்சி அப்படியே அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. அது போக சோழ பேரரசுன்றது எவ்வளவு பலமா இருந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களோட நற்பெயரை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க சிவனையும் ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல பாண்டியர்கள் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவ்வளவு நடந்த பிறகும் மதுரையில இன்ன வரைக்கும் சிவனை விட மீனாட்சிக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா மீனாட்சி தான் மதுரை மண்ணோட அரசி. துர்கையால சிவனை தேடி கல்யாணம் பண்ண முடியல அப்படின்றத துர்கையோட கதையில இருந்து உருவாக்கப்பட்ட மீனாட்சி அப்படின்ற ஒரு கதையை வச்சு அதுல சிவனை கல்யாணம் பண்ண வச்சு வெற்றியும் கண்டுட்டாங்க. இது போக திருவிளையாடல் புராணத்துல கூறப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டியர்களுக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா சிவன் வந்து சுந்தரபாண்டியனா மீனாட்சியை கல்யாணம் பண்ணி மதுரையை ஆண்டதாகும். அவங்க ரெண்டு பேருக்கும் முருகனே மகனா பிறந்து உக்கரா பாண்டியன் அப்படின்ற பேர்ல அவரும் மதுரையை ஆண்டாரு அப்படின்ற மாதிரிதான் திருவிளையாடல் புராணத்துல கூறப்படுது. ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, சிவனுக்கும் பார்வதிக்கும் முதல் குழந்தை பிள்ளையார் தானே, அப்புறம் எப்படி முருகன் உக்கரபாண்டியனா பிறந்தாரு அப்படின்னா இது தமிழ்நாடு, அதனால சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிற குழந்தை முருகனா தான் இருக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க அப்பயே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் புராதன கதையா உருவாயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. சோழ பேரரசுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சித்திர திருவிழாவோட கதைகள் எப்படி உருவாச்சு, மீனாட்சி திருமணமும் பட்டாபிஷேகம் திக்விஜயம் இதெல்லாம் அழகர் ஆத்துல இறங்குறதோட எப்படி இணைஞ்சது, இந்த மாதிரியான நிறைய கதைகள் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம், வேற வேற காணொலிகளோ பார்க்கலாம். கடைசி பாகமான மதுரை மீனாட்சியில மீனாட்சியோட உருவம் பற்றியும் அதுல இருக்க குறியீடுகள் பற்றியும் மீனாட்சி கோயில் பற்றின சில வரலாற்று குறிப்புகளோடையும் நம்ம இதை பார்க்கலாம். இதுல உங்களுக்கு எதுவும் கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை கண்டிப்பா ஆராய்ந்து அதுல எதுவும் திருத்தங்கள் இருக்குனாலும் நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். நன்றி.